विजय सर, अस्सलाम वालेकुम। आदमी है तो तमिलनाडु सीएम जैसा भाई। हम्म सो विजय सर एक बात बोला ना, लायन इज द लायन, और सही बात है। वो लायन ही है, वो टाइगर है। जंगल में शेर कभी शिकार नहीं करता, कि उसका मतलब वो नहीं कि कभी वो शिकार नहीं कर पाएगा। हाँ, चेन्नई में हम देखा, हम 12 साल से है चेन्नई में। सो चेन्नई का जो जनता है ना, 90% हिंदू आबादी है। 90% हिंदू है चेन्नई में। सो मुस्लिम है ओनली 10%। तो कुल मिला के बात हो गया, चेन्नई पैसा दे के विजय का भी वोट नहीं खरीदा आज तक। सिर्फ पार्टी शुरू किया 3 साल हुआ भाई। पार्टी जब वो शुरू किया था सिर्फ 3 साल हो रहा है, साल में 3 साल, लेकिन काम का है 2 साल। सो एक रिकॉर्ड करने वाली बात है, रिकॉर्ड तोड़ने वाली बात है कि जो एक पर्दा का वो हीरो था, हाँ, गुडमैन था। अभी रियलिटी में वो एक सीएम चेन्नई का, वो पद पे आते ही उसको सीएम पद मिलने के बाद ही कॉलेज के पास, बस स्टैंड के पास जितना दारू का भट्टी था, दारू का दुकान था, पूरा बंद करवा दिया। हाँ, किसके लिए किया भाई? चेन्नई का जो जनता है बहुत बढ़िया, फर्स्ट क्लास है। चेन्नई को जो जनता है बढ़िया जनता है, चेन्नई का सुपर। तमिलनाडु आल नल्ला टाइप। ಇದಕ್ಕೆ சிஎம் வாரத்துக்கு அப்புறமாங்க ரெஸ்ட்டு, காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல் பசங்களை வந்து படிக்க போவாங்க வருவாங்க. பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கே, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபைன்ஸை மூடிட்டா. நல்லதா? நான் சொல்கிறது நல்லதா? இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஏன் மூடிட்டாங்க, நாங்கள் டெய்லி வந்து மூட்டை தூக்குற ஆள், நம்ம அது சரக்கு போட்டோ இல்லாமல் நம்ம வேலை செய்ய முடியாது. அந்த ஆளுக்கு நானும் சொல்கிறேன், இப்போது உனக்கு பசங்களை வந்து படிக்க போகிறாங்க, உனக்கு பையன் பொண்ணு ஸ்கூல் போகிறாங்க, இப்போது பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, அப்போது போடுற வர ஆளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த சின்ன சின்ன குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நம்ம தெரிஞ்சு அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, நம்ம தெரிஞ்சு. इसे ना तमिलनाडु सीएम नहीं है वो, मैं बोल रहा हूँ. அவர் வந்து தமிழ்நாடு சிஎம் இல்லை, நான் சொல்கிறேன். அவர் வந்து தமிழ்நாடு ஒரு ஆம் பேர். ஆம் பேர்னா அவங்க வந்து உனக்கு எனக்கு மாதிரி அவங்க ஆள் தான், நான் சொல்கிறது இல்லை. வேறு இப்போ சிஎம் ஆகிட்டேன், நல்லா தான் பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சு. ஸோ சிஎம் சார், நீங்கள் அந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வேலை சார் செஞ்சு தர முடியுமா? சிஎம் சார் கோச்சிக்காதுங்க. இந்த நம்ம பश्चिम बंगाल ஆள், பீகார் ஆள், ஜார்க்கண்ட் ஆள், உத்தரப்பிரதேஷ் ஆள், ராஜஸ்தான் ஆள், ஸோ நிறைய பேர் இங்கே வருவாங்க. இதுக்கு சென்னை வந்து நல்ல ஐடியா. சென்னை ஆள் வந்து சூப்பர் டைப். நான் இங்கே வந்து 12 வருஷம் இருக்கேன் நான். சென்னை நம்ம பெங்களூர் கூட போனேன் நான் சுற்றத்துக்கு, பட் நான் வேலை செய்யலைங்க. நான் வேலை செஞ்சு சென்னை தான். ஸோ ஆவடியில் வந்து ஆவடி இந்தி காலேஜ் பின்னாடி வந்து ஒரு அம்மா இருக்கும், நான் அந்த வேலை செஞ்சேன். நான் தமிழ்நாடு ஆளுக்கிட்ட நான் சொல்கிறேன், நான் சென்னை ஆளுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போது வந்து ஸோ வந்து நான் வேலை செஞ்சேன் இங்கே தெரியுமா? ஆமாம், ஆவடி இந்து காலேஜ் இருக்கும். இந்து காலேஜ் பின்னாடி வந்து ஒரு வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கேன் நான். அது வந்து ஒன்றா மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். ஸோ அங்கே வேலை செய்யும்போது லாக்டவுன் ஆகிட்டேன். ஸோ லாக்டவுன் வரும்போது ஃபஸ்ட்டு சொன்னால் 7 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் லாக்டவுனு. சரி, ஓகே, லாக்டவுன் ஆயிடுச்சு. அப்புறமா நெக்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க 15 நாள், 7 நாள், 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம், அப்படி போயிட்டே இருக்கே. அப்புறமா வந்து அந்த ஒரு அம்மா இருந்துச்சு, எனக்கு அம்மா அப்பா கூட அந்த மாதிரி பார்க்க இல்லை, அந்த அம்மா எனக்கு பார்க்குற மாதிரி.
அவர் குழந்தைங்க கூட எனக்கு வந்து என்ன ஏன் பார்த்துட்டா தெரியுமா, காலையில் வந்து அவ்வளோ பெரிய டம்ளர் இருக்கும் ஒன்று, அந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து டீ, பிஸ்கெட், தோசை, இட்லி. காலையில் அவங்க என்ன சாப்பிட்டாங்க எனக்கு வந்து அதை கொடுப்பாங்க. திருப்பி மத்தியானம் வந்து சோறு, சிக்கன் குழம்போ மீன் குழம்போ என்ன அவங்க செஞ்சாங்க மத்தியானம் சாப்பாடு. திருப்பி நைட்டும் வந்து 6 மணிக்கு டீ கொடுப்பாங்க. திருப்பி டீ. திருப்பி நைட்டு வந்து சாப்பாடு டெய்லி சப்பாத்தி இல்லைன்னா தோசை இல்லைன்னா இட்லி என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டில். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி 2 மாதம் எனக்கு பார்த்துட்டாங்க. ஸோ அந்த லாக்டவுன் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு 2 வாட்டி புக் பண்ணிட்டேன், ட்ரெயின் டிக்கெட் 2 வாட்டி புக் பண்ணிட்டேன். ஊருக்கு வந்து போக முடியல அந்த டைமு. ட்ரெயின் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் லாக்டவுனில் அந்த அம்மா எழுந்துட்டான். ஸோ அந்த அம்மா எழுந்துட்டும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. எதுக்கு தெரியுமா, அந்த அம்மா வந்து நல்லா ஏன் பார்த்துட்டாங்க. எனக்கு டெய்லி வந்து காய் செலவு கூட கொடுப்பாங்க, 100 ரூபாய் 50 ரூபாய் 200 ரூபாய். ஸோ அந்த அம்மா வந்து நல்லா இருக்கட்டும். நான் சாமி கிட்டே ஒரே சொல்லுவேன், அந்த அம்மா கிட்டே நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்ப்போம். அந்த அம்மா கூட ஹஸ்பண்டு வந்து அந்த அங்கிள் அவனும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏரியா ஆள் வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டான். அதை நம்ம சொல்லலாம். ஏரியா இந்தி காலேஜ் பின்னாடி அவங்களும் வந்து ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுவாங்க, ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் வேலை செய்வாங்க, ஒருத்தர் வந்து அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க டீம் வந்து சூப்பர் டீம். ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கு. அவங்க வந்து மொத்தம் அங்கே வந்து ஒரு அங்கிள் இருக்கும், ஒன்று கடை மல்லிகை கடை ஒன்று இருக்கும் சின்னசா. அந்த மல்லிகை கடை அங்கிள் கூட நல்லா ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இந்தி காலேஜ் பின்னாடி அந்த ஏரியா சைக்காட் இந்தி காலேஜ், இந்த ஏரியா வந்து ஆள் வந்து நம்ம முக்கால்வாசி ஆள் எனக்கு தெரியும். ஸோ அந்த டைம் வந்து நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ சிஎம் சார் நானே சொல்கிறது, இப்போ மெயின் பாயிண்ட்னா என்ன, அது வந்து நம்ம ஹிந்திக்காரி ஆள் வந்து ஊர்லேருந்து ஊர் வேலைக்கு வராங்க சார். இப்போ என்ன பண்ணுங்க, நான் அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். யார் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது, நான் வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு. விஜய் சாருக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். ஸோ நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு வந்து ஓட் போடுற மாதிரி பாருங்கள் சார். எங்களுக்கு இப்போது இந்தியா உள்ளே யார் எங்கன்னா போய் ஓட் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கவர்மெண்ட் கூட உட்காந்துட்டு பேசிட்டு ஃபைனல் பண்ணி அதை டீல் பண்ணுங்கள் சார். நிறைய பேர் நம்ம சென்னைக்கு வராங்க, முக்கால்வாசி ஊர் கூடி மேலே ஆளுங்க வராங்க சார். நம்ம தெரிஞ்சு முக்கால்வாசி ஓட்டு உங்களுக்கு தான் வரும். ஓட் போகிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள் சார். முக்கால்வாசி நானே கண்டிப்பாக போட்டுருவேன் சார். உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டுருவேன். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஊர்கூடி ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போட்டுருவான். நாங்களாம் போட்டுருவோம், நாங்கள் வேலை செய்கிற ஆள் தான் போட்டுருவோம் உங்களுக்கு ஓட்டு. ஊர்கூடி மேலே ஆளுங்க வந்து வராங்க வேலைக்கு. எதுக்குன்னா தமிழ்நாடு ஆள் சூப்பரு, தமிழ்நாடு சிஎம் சூப்பருங்க, தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு கலெக்டர், எம்பி, எம்எல்ஏ மொத்தமே சூப்பர் ஆள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே சூப்பர் ஆள் தான். நம்ம தெரிஞ்சு நம்ம ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறேன் சார். நம்ம இப்படி வேறு ஆள் பார்த்தோன்னா ஓனர் மாதிரி தெரியாது. அந்த ஓனர் வந்து எங்களுக்கு 2 டைம் டீ கொடுப்பாங்க. அவனே ஓனரு, அவர் போய் டீ எடுத்துன்னு வருவாங்க. எங்களுக்கு கேஸ் காலி ஆச்சுன்னா கேஸ் எடுத்துன்னு வராங்க, எங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஸோ இந்த மாதிரி ஆளை வந்து தமிழ்நாடு நிறையா இருக்குது, ஃபுல்லாகவே நல்ல ஆள் தான். ஸோ தமிழ்நாடு ஆள் மேலே கூட சொல்ல முடியாது. தமிழ்நாடு ஆள் தமிழ்நாடு ஃபுல் ஆள் லைன் சூப்பர். தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஆள் இருக்குது எனக்கு தெரியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் வந்து ஒன்லி லைன் சூப்பர் ஆள், சூப்பர் டைப்பு. லைன்னா हिंदी வந்து शेर, जिसको बोलते हैं हम जंगल का राजा, लायन, उसको बोलते हैं. सो सीएम सर आपको तो हिंदी आता है, मैं देखा आपको बात करने. एक आदमी ने आपको बोला था कि जो सिनेमा में शूटिंग नाटक करता है वो सीएम सर, आदमी को कोई प्यार नहीं करता. आदमी के साथ चलने से उसको पता चलता कि जो आदमी कौन सा टाइप का है. लेकिन आपको मैं देखा सर, जिस
घर में कारण नहीं था, कारण जाके दिया। जिधर पानी का प्रॉब्लम था, पानी जाके हेल्प किया। जिधर लाइट नहीं था, लाइट का हेल्प किया। सीएम हो तो ऐसा होना चाहिए बस। सर, जय हिंद, विजय सर।